இந்த மாத தொடக்கத்தில் நபர் ஒருவரை காரணமின்றி தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய கொள்ளை சம்பவம் தொடர்பாக டொரண்டோவைச் சேர்ந்த 44 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டொரண்டோ போலீசார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பின்படி கடந்த ஜூன் 12ஆம் தேதி மாலை 5 மணியளவில் டண்டால் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் பிராட்வியூ அவென்யூ பகுதியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் தனது வாகனத்திலிருந்து பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த சந்தேக நபர் எவ்வித தூண்டுதலோ காரணமோ இன்றி அவரை தாக்கி அவரிடமிருந்த பொருட்களை கொள்ளையடித்துள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த பாதிக்கப்பட்ட நபர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதையடுத்து தொடர்ந்து சனிக்கிழமையன்று டொரண்டோவைச் சேர்ந்த ஜெஃபர்சன் ஹென்றி என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் மீது கொள்ளை, கடுமையான தாக்குதல் மற்றும் நன்னடத்தை விதியை மீறியமைக்கான 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சந்தேக நபர் ஜூன் 21 அன்று ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருந்தார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.